வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இவாலயா சீட்ஸ் அண்ட் ஹெர்பல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல என்ன பார்க்கலாம்னா, நான் மாடி தோட்டத்துல என்னென்ன கொடி, என்னென்ன செடி வகைகள வளர்த்தேன், அது எப்படி நான் அறுவடை பண்ணேன், அத பத்தி வீடியோ தாங்க பார்க்க போறோம். நீங்க இப்ப ஸ்க்ரீன்ல பார்க்குற இந்த அ சிறகு அவரை 2 டைப்பான சிறகு அவரை இருக்கு. ஒண்ணு கிரீன் சிறகு அவரை, இன்னொன்னு பர்பிள் டைப் சிறகு அவரை. இதுலயே வந்து 2 டைப் இருக்கு. பர்பிள் லாங் ஒண்ணு இருக்கு. கிரீன் லாங் இருக்கு. ஸோ இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நல்ல பொரியலுக்கு நல்லா யூஸ் ஆகும். இப்போ குழம்பு செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். இதனோட விதைகள் பார்த்தீங்கன்னா, நல்லா பட்டாணி சைஸ்ல அந்த சைஸ்ல தான் இருக்கும். பட் டிஃப்ரெண்ட் கலர்லயே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப பிஞ்சியா இருக்கும்போதே நம்ம அறுவடை பண்ணிடணும். அந்த மாதிரி அறுவடை பண்ணி செய்யும்போது தான் அதனுடைய டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் முத்திட்டாகணும், கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். ஸோ அதனால அதை வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும்போது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி கொடி வகைகளை நான் மாடி தோட்டத்தில் போட்டு நான் ஒரு அறுவடையை உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி பார்த்தோன்னா, இது கூட நிறைய மற்ற பிளான்ட்டுகளையும் நான் நட்டுருந்தேன். கத்திரிக்காய் அண்ட் வந்து பட்டி லெமன் வந்து ஒன்று ஆந்திராவிலேருந்து பிளான்ட் ஆர்டர் பண்ணி அதுவும் நான் நட்டு வச்சுருந்தேன். அதையும் இப்போ வர வீடியோவில் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். இதனுடைய விதைகளும் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த சிறகு அவரையை நான் ஆல்ரெடி ஒரு பிளான்ட்டு அங்கே இருந்தது. ஒரு காட்டன் ஜாமுன் போட்டு ஒரு நாவப்பழம் கன்று நட்டு வச்சுருந்தேன். அதில் நான் போட்டிருந்தேன். அதில் போட்டதால அந்த செடி வந்து வளர்ச்சி வந்துச்சு. இதில் வந்து பச்சை வரிக்கத்திரியை நான் போட்டிருந்தேன். இது அவ்வளோ டேஸ்ட் நல்லா இல்லை. பட்டு இதனுடைய விதைகளும் நான் விட்டுருந்தேன். அதேமாதிரி பார்த்தோம்னா, இதில் முக்கியமான ஒன்று, 1 அடியிலிருந்து 1.5 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடிய நெய்கேரி பர்பிள் கத்திரிக்காவும் நான் ஒன்று புதுசாக போட்டிருந்தேன். ஆனால் இதை நான் வளர்த்தும், ஆனால் என்னால் விதை எடுக்க முடியல. ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் குரங்கு தொல்லை இருந்ததால அது வந்து கச்சி போட்டுச்சு. ஆனால் என்னால் விதை எடுக்க முடியல. சப்போஸ் நான் விதை எடுத்தேன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது கூட பார்த்தீங்கன்னா, இது கூட நான் வழக்கமாக எப்பயுமே போடுறேன் வேலூர் முள்ளு கத்திரிக்காய். நான் நிறையா போட்டிருந்தேன். அதனுடைய அறுவை தான் பார்த்துருக்கீங்க. இது வந்து முள்ளு கத்திரிக்காய் நல்லா பார்க்குறதுக்கு ஷைனிங்காகவும் இருக்கும். ப்ளஸ் நிறையா அறுவடையும் நான் ஆல்ரெடி அறுவடை வீடியோவும் நான் சேனலில் போட்டிருக்கேன். இது வந்து குழம்பு செஞ்சாலும் சரி, நம்ம பிரியாணிக்கு தொக்கு செய்யும்போது அதனுடைய கிரேவிக்காகவும் இதை பயன்படுத்தினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நாட்டு வெரைட்டி தான். வேலூர் முள்ளு கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க.
அதுவும் பார்த்தோன்னா சதைப்பற்று அதிகமா காணப்படும். மோஸ்ட்லி இது ஜூஸ்க்காக நான் இன்னும் பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணல. இப்ப தான் ஃபர்ஸ்ட்டு ஈல்டே இப்ப தான் குடுக்குது. ஆனா ஃபர்ஸ்ட் ஈல்டே பார்த்தீங்கன்னா, ஒரு கொத்துக்கு 3, 4 பிஞ்சு வச்சு நல்லா பெருசா வருது. நல்லா கிரிக்கெட் பால் சைஸ்ல இந்த லெமன் வருது. இதுலயே ஏர் லேயரிங் பண்ணி, இதுலேருந்து பிளான்ட் எடுக்கலான்றதையும் நான் முயற்சி பண்ணலான்னு இருக்கேன் வர வீடியோவுல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த லெமன் சதைப்பற்று இருக்கனால மோஸ்ட்லி ஊறுகாய்க்காக பயன்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு நானு வீட்லயும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதனுடைய அ அறுவடை வீடியோவும் வர வீடியோக்குள்ள நான் உங்களுக்கு தரதுக்கு ட்ரை பண்றேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இதுதாங்க எங்க மாடி தோட்டத்துல இவ்ளோ பிளான்ட் தான் நான் மாடி தோட்டத்துல வளர்த்தது மாரி உங்களுக்கும் இந்த மாரி நாட்டு விதைகள் தேவைன்னா பாகற்காய், புடலங்காய், ஆ வேலூர் குண்டு கத்திரிக்காய், நெறைய சாவாரி மிளகாய் போன்ற விதைகளும் எங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. உங்களுக்கும் இந்த மாரி நாட்டு விதைகள் வேணும்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணி இதில நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.